வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அது அவங்கவுங்க மன விருப்பத்தை பொறுத்து இருக்குது, அவங்கவுங்க சௌகரியம். இப்போ நான்லாம் வெஜிடேரியன் அப்படி தான் நான் சொல்லிக்கலாம். அதில் பெருமைக்கு எனக்குன்றது இல்லை. உங்களுக்கு நான் வெஜிடேரியன் நீங்கள் சாப்பிடணும், உங்கள் விருப்பம். ஆனால் நீங்கள் அடுத்து கேட்க வர்றது கேளுங்க, அடுத்து பதில் சொல்கிறோம். சரி, ரெண்டுத்துலையுமே உயிர் இருக்கு இல்லையா? செடியிலையும் சரி, அது உயிர் இருக்கிறதுனால தான் அது வளருது, இதுவும் உயிர் இருக்கிறதுனால தான் இதுவும் வளருது. அது எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் ஐயா. ரைட், இது இப்படி தான் கேள்வி. இந்த கேள்வியை நீங்கள் முதல்ல அந்த கேள்வியோடு சேர்த்து கனெக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். சரி, பரவாயில்ல. ஆமாம், உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போது நான் வெஜிடேரியனாக்கா எல்லாமே உயிரோடு தான் அதுங்க உலாவுதுங்க, அப்போ அது நான் வெஜிடேரியன். இப்போ இந்த காய்கறி எல்லாமே அதுக்கும் உயிர் இருக்குது, அதுக்கு உயிர் இருக்கிறப்போ இதுக்கும் உயிர் இருக்குது. இந்த காய்கறி உயிர்னு ஒன்று இருக்கிறதுனால தானே அது விளையுது வளருது. கரெக்டுங்களா? கரெக்ட். இந்த நான் வெஜிடேரியன்றது உயிர் உள்ளது. இந்த வெஜிடேரியன் காய்கறி இந்த மாதிரி சமாச்சாரம்னா உயிர் ஓட்டம் உள்ளது. உயிர் ஓட்டம், ஓகே. அதுவும் உயிர் இருக்குது, உயிரோடு இருக்குது. இது உயிர் ஓட்டம். ஸோ அதனால் இந்த வேறுபாடுகள் தான் இதுக்கு அதுக்கு உண்டானது. அப்போது இந்த உயிரோடு இருக்கிறது சாப்பிட்றது சரியா, உயிரோட்டம் உள்ளது சாப்பிட்றது, அது முதல்ல இது இந்த தெளிவு நம்ம முதல்ல இதை நாம் புரிஞ்சிக்கணும். உயிரோடு இருக்குங்கிறது சாப்பிட்றது சாப்பிடாது அவங்க அதாவது அவங்க எந்த காலத்தில் அதை வந்துட்டு முடிவு எடுத்துக்கிறாங்க, சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது, அது அவங்க விருப்பத்துக்குள்ளே விட்டுடலாம். அவங்களுக்கு சில பேருக்கு 30 வயசுல நான் சாப்பிடக்கூடாது, நான் ஜீவகாரணியமாக இருந்துட்டுனா நம்ம சாப்பிட மாட்டோம். அதெல்லாம் உங்கள் மனசை பொறுத்து இருக்குது. இல்லை நான் ஆரம்பத்திலே நான் சாப்பிடல, அது உங்கள் மனசை பொறுத்து இருக்குது. ஸோ அப்போது இதுக்குன்னு ஒரு சின்ன வேறுபாடை சொல்லணும், புரியணும். ஏன்னா இந்த புரிதல் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு நிறைய டிபேட்டில் கூட நடந்திருக்கு. ஆமாம், டிபேட்டில் நடந்து கூட ஆமாம் இதுவும் உயிர் உள்ளதான் அதுவும் இப்படின்னு சொல்லி தான் நம்ம அதுக்கு ஏதோ ஒரு சொல்லி முடிக்கிறோமே ஒழிய. அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டாங்க எளிமையாக இருக்குது. அதுக்கு தான் ஈஸியாக சொன்னேன். அது உயிர் உள்ளவை வெஜிடேரியன், இது உயிர் ஓட்டம் உள்ளவை. ஸோ இந்த வேறுபாடு மாறுபாடு அதுக்குள்ளே இருக்குது. எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவில் அவங்க கையில் தான் இருக்குது. அடுத்து வேறு எந்த கேளுங்க. அதாவது வெஜிடேரியன் சாப்பிட்றது நல்லதா, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது நல்லதா? ஆமாம், இதுதான் உங்கள் கேள்வி. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது அவங்க விருப்பம் நம்ம சொல்லியாச்சு. அது நம்ம சொன்னாலும் அதான் சொல்லனாலும் அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் மனசுக்கே நான் விட்டுட்டா கூட ஒரு 40 வயசு வரைக்கும் கூட நீங்கள் சாப்பிட்லாம், தவறு கிடையாது. அது உங்கள் மன விருப்பத்தை பொறுத்து. இல்லைங்க நான் பை பர்த்லேருந்து சாப்பிட மாட்டேன், உங்கள் விஷயம், அது உங்கள் சௌகரியம். 40 கடக்கும்போது நீங்கள் அதை மாற்றிக்கிறது உங்களுக்கு நல்லது, அது பிசிக்கலாகவும் நல்லது. 40 45 கடக்குதுன்னாவே நீங்கள் வந்துட்டு அந்த நான் வெஜிடேரியன்லேருந்து வெஜிடேரியன் மாறிக்கிறது உங்களுக்கு நல்லது. சூப்பர். அது வந்துட்டு உங்களுக்கு பிசிக்கல் உடல் ரீதியாக உங்களுக்கு வந்துட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எல்லாத்தையுமே அது உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அது இன்னைக்கு 2-3 பாயிண்ட்டை சொல்லி முடிச்சா தான் எல்லாத்துக்கும். நம்ம அப்படி மேலோட்டமாகவே சில விஷயங்கள் பேசினா அதில் வந்துட்டு உள்ளுக்குள்ள எசன்ஸு அது ஒன்றும் புரியாது. இப்போ சில பேர் ரத்த சோகை இருக்கும். இந்த ரத்த சோகை இருக்கும்போது அது இங்கிலீஷில் வந்து மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்ததுன்னா ரத்த சோகை வந்துடும். ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்ததுன்னா ரத்த சோகை, ரத்த கம்மியாக இருக்கிறவங்க அது வரத்தான் செய்யும். ஒன்றும் இல்லை, சேஃப்டி அண்ட் சேஃபர் எல்லாருமே சரி. பீட்ரூட் இருக்கு இல்லைங்களா, இந்த பீட்ரூட்டை வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு முறை ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஜூஸாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே ரத்தத்தை உங்களுக்கு வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கும், ரத்தம் அதிகரிக்கும். ஒருவேளை ரத்த சோகம் உள்ளவங்களுக்கு நீங்கள் அந்த பீட்ரூட்டை ஜூஸ் மாதிரி குடிக்கணும், கடிச்சு சாப்பிடக்கூடாது, ஜூஸாக குடிக்கணும். ஆனால் வாரத்தில் டெய்லி குடிக்கக்கூடாது, வாரத்தில் ஒரு நாள் மட்டும். ஆமாம், அது ரொம்ப டென்சிட்டி உள்ளது. அது அப்படி இது கிடையாது, அது ரொம்ப டென்சிட்டி பவர் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் கேப் கொடுக்கணும். அதனால் வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் சாப்பிடணும் ஜூஸை. குடிச்சிட்டே வந்தீங்கன்னாக்கா அந்த ஹீமோகுளோபின் கூட சரியாக்கிடும். பீட்ரூட்டுக்கு அந்த ஒரு பவர் இருக்குது. இப்போது நான் வெஜிடேரியனுக்கு அப்படி எதனா ஒன்று சொல்லுங்க, நான் பார்க்கலாம். ஃபிஷ் கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, மீன் சாப்பிட்றதுனாக்கா மீனுக்கு நல்லதுன்னு சொல்கிற இல்லை. அதுக்கு நான் வந்துட்டு ஹீமோகுளோபினுக்காக தான் கேட்டேன் ஒழிய நான் வெஜிட்டே குறை சொல்லலை. அதுக்குள்ளே நான் போகல. ரத்த சோகம் உள்ளதுக்கு ஹீமோகுளோபின் உள்ளதுக்கு பீட்ரூட்டுக்கு சொன்னேன். அது எண்ணியில் இருக்கான்னு தான் கேட்குறேன். இல்லை அவ்வளோ, இவ்வளோதான். இது ஒன்றுக்கு தான் பதில். அப்போது ரத்தத்தையே மெயின், ஒரு மனுஷனுக்கு உயிர் இது வந்து ரத்தம் தானே.
அதை கொடுக்குறதே ஒரு வெஜிடபிளால் கொடுக்கும்பொழுது வெஜிடபிளால் முடியுதுன்னு சொல்ல வந்தேன். அதுதான், அதாவது ஒன்று சொல்லணுமேன்றதுக்காக தான் அதை சொன்னேன். இது மாதிரி ஒவ்வொரு வெஜிடபிளுக்கும் நான் நிறைய அடிக்கிட்டே சொல்லுவேன் எது என்ன இருக்குன்னு. நான் ரொம்பவும் போகல அதுக்குள்ளே. கண்டிப்பா ஐயா. இதில் மெயின் எதுனாக்கா உடம்புல மனுஷனுக்கு ரத்த ஓட்டம் முக்கியம். ரத்த ஓட்டம் இருந்ததுனால நம்ம ஓட்டம் ஓடும். கரெக்ட். அதையே கொடுக்குறது ஒரு பீட்ரூட்டால் முடியுது. இல்லை இப்போ எல்லாரும் குடிக்கலாம் சாதாரணமாக. அப்போ நீங்கள் கேட்பீங்க, சார் நான் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் நல்லா இருக்கிறேன் சார், ஈமே ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறேன், நான் வாரத்துக்கு ஒரு நாள் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாமா, ஏன் குடிக்கூடாது வேணும்? எல்லாமே குடிக்கலாங்கிறதுக்காக தான் சொல்கிறது. சூப்பராக வேலை செய்யும். ரத்தத்தை உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீம் லைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரத்தத்தை சுத்திகரிக்கும். ரத்தத்தை உருவாக்கி மட்டும் கொடுக்குறது இல்லை, உடம்பு வந்துட்டு ரத்தத்தை சுத்திகரிக்கும், பியூரி பண்ணும். பியூரி பண்ணிவிட்டு திருப்பி ரத்தத்தை உருவாக்கி கொடுக்கும், ஃப்ரெஷ்ஷாகி கொடுத்துரும். அப்படி ஒரு பவர் பீட்ரூட்டுக்கு இருக்குது. ஓகே. ஸோ அதுக்காக சொல்லணும். அப்போது நமக்கு ஏஜ் கடக்க நாள் ஆக ஆக நம்மளுடைய ஸ்டெமினா அந்த இதெல்லாம் கொஞ்சம் 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 வீக் ஆகும், டவுன் ஆகும். அப்போ நமக்கு வந்துட்டு சேஃபருக்கு வந்துட்டு வெஜிடேரியனுக்கு போகிறது இருக்கும். சில பேருக்கு செரிமானம் கோளாறு இருக்கும். சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாம் கெமிக்கலோடு தான் சேர்த்து சாப்பிட்றோம். ஏன் இன்னைக்கு கூட டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 100% நான் சொல்கிறது ஒன்று. ஆப்பிள் இருக்குது. ஆப்பிளை கண்டிப்பாக ஒரு காலம் தொலியோடு யாருமே சாப்பிடாதீங்க. ஏங்க சாப்பிடுறது திடீர்னு புதுசாக சொல்லிங்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆப்பிளை ஒரு நைஃபை வச்சுட்டு அந்த ஆப்பிள் மேலே இப்படி பண்ணுங்கள், உள்ள மெழுகு பீஸு உள்ளதா இல்லைன்னு பாருங்கள். ஓ, எல்லாத்துலேயும் கலப்படம், எல்லாத்துலையும் மெழுகு இருக்குது. இப்போ எல்லாத்தையும் வீட்டில் செக் பண்ணி பாருங்கள். அங்கே அந்த இதை வச்சுட்டு இப்படியே பண்ணி இது பண்ணி டேப் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மெழுகு அப்படியே கண்ணுக்கு அது தெரியாமல் அப்படியே உள்ளுக்குள்ளே வரும். அவ்வளோ கொட்டி பார்த்தா இவ்வளோ கொட்டும் தொலியில். அப்போது நம்ம சாப்பிடும்போது அதை சேர்த்து தானே சாப்பிட்றோம். ஆப்பிள்னாவே தொலியோடு சேர்த்து சாப்பிட்றோம் ஆப்பிள். அந்த மெழுகு சேர்த்து தான் சாப்பிடும். அது மெழுகு, அது ஒரு கைண்ட் ஆஃப் மெழுகு. புரியுது? ஆமாம். ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் மெழுகு அண்டு கெமிக்கல். அப்போது இதெல்லாம் இருக்குது. நாம் வந்து அதுக்குள்ளெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டாம். அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன், யார் சொன்னால் மக்களுக்கு போய் எளிமையாக புரியும். ரைட்டு. இல்லை சார், நம்ம ரொம்பவும் போய் நடத்தினா பாடம் நடத்துகிற மாதிரி ஆயிரும். அது நம்ம பாடம் நடத்தலை, ஆனால் மட்டும் ஏதோ ஒரு இன்னொரு 2 விஷயத்தை சொல்ல வந்தேன்னு வைங்களேன், அப்போ மக்களுக்கு இல்லை நல்ல விஷயங்கள் இது ஏன்னா நமக்கு நான் பொதுவாகவே சொல்லுவேன், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு 1000 ப்ரோக்ராம் இருக்கிறது. நம்ம ப்ரோக்ராம் கண்டிப்பாக ஒரு காலம் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, நம்ம வாழ்க்கையோடு கனெக்டான ஒரு ப்ரோக்ராமு. அதனால் நம்ம ப்ரோக்ராம் மட்டும் தனித்துவமாக இருக்கிறதுனால நீங்கள் அதுக்கு டயத்தை ஒதுக்கிட்டு வித் கான்சன்ட்ரேஷனோடு பாருங்கள். அதோடு சேர்த்து இதை பார்க்காதீங்க, தனித்தன்மையோடு பாருங்கள். ஸோ நமக்கு லைஃபுக்கு தேவையானதெல்லாம் நிறைய குட்டி குட்டியாக கொடுப்பேன். இப்போ இது 2த்தையும் செக் பண்ணி பாருங்கள். ஆப்பிளையும் இப்படி பண்ணி பாருங்கள், 100% எல்லாத்துலேயும் கிடக்கும். அதனால் ஆப்பிளில் தொலியை சீவிட்டு சாப்பிடுங்க. அதுக்காக நான் ஆப்பிளை சாப்பிடுவேன்னு சொல்கிறேன். அது பேர் பீட்ரூட் சொல்லலாம், பார்க்கலாம். ஸோ அதனால் வெஜிடேரியன் வந்துட்டு நமக்கு வெஜிடேரியன் தான் நமக்கு வந்துட்டு 40-45 கணக்கு போகும்போது நமக்கு சேஃப்டி அண்ட் சேஃபர். இது நான் சொல்கிறது என்னுடைய அட்வைஸு, ஆனால் அதுதான் உண்மையும் கூட. ஸோ அது நல்லது, அவ்வளோதான், ரொம்பவும் போகல. ஐயா என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, நீங்கள் சாப்பிடுங்க, ஆனால் 40 வயசுக்கு அதுக்கப்புறம் சாப்பிடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக ஐயா வந்து நமக்காக இவ்வளோ நேரம் சொல்லியிருக்காங்க. ஐயா ரொம்ப நன்றி ஐயா, இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்காக நேரம் கொடுத்து இவ்வளோ பயனுள்ள தகவல் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஐயாவை வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னாக்கா இந்த நம்ம கீழ்வர நம்பரை தொடர்பு கொண்டு ஐயா கிட்ட உங்களோட சந்தேகத்தை தெளிவாக கேட்டீங்கன்னாக்கா ஐயா அருமையாக பதில் சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.